Hi friends, welcome back to Dhivya Sreeji channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் டே. ஸோ இன்னைக்கு vlogல வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸ்ரீஜி வந்து வழக்கம் போல் டியூட்டிக்கு போயாச்சு. இப்போ ஆஃப்டர்நூன் வருவாங்க லஞ்சுக்கு. ஸ்ரேயா வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இப்போ தான் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சிருக்கா, சாப்பிட்டாச்சு. முடிச்சுட்டு நான் வந்து greeting கார்டு பண்ண போகிறேன். இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு டாக்டர்ஸ் டே. இன்னைக்கு நான் வந்து greeting கார்டு பண்ண போகிறேன். ஒரு குட்டியா ஒரு greeting கார்டு வந்து அவளே செய்ய போறா. ஸோ greeting கார்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவளோட மைண்ட் எப்படி இருக்கோ ஸோ அந்த மாதிரி நான் ஜஸ்ட் உட்காந்து கைட் மட்டும் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டாப்லர் பென் அதுக்கப்புறம் சிசர்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கனால ஷார்ப் திங்ஸ் இருக்கனால நான் உட்காந்துருப்பேன். சின்ன குழந்தைங்க மேலே பட்டுச்சுன்னா சாஃப்டா இருக்கு உங்களோட தலை. பட்டுச்சுன்னா குழந்தைங்க அழுவாங்கல்ல, பிளட் வரும். அது இல்ல, அதனால அவன் ஏன் அப்படி சொல்றான்னா, ஆக்சுவலி வந்து நான் ரியா குட்டி வந்து கீழே வந்து தரையில இங்கே ஹாலில் போட்டிருந்தேன்னா இவ சில டைம்ஸ் வந்து ஏதாவது கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் செஞ்சுட்டு இருப்பா வீட்டில். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஸ்ரேயாக்கு இது மாதிரி பாப்பா வந்து படுத்துட்டு இருக்கும்போது அவ பக்கத்தில் ஷார்ப் திங்ஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரேயாக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் அவ வந்து சொல்றா. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. இங்க துணியெல்லாம் இங்க சைடு பாத்தீங்கன்னா காமிக்கிறேன். இங்க துணியெல்லாம் மடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த மடிச்சு வச்ச துணியை அவள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொண்டு போய் வைக்கணும். அவள் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம கார்டும் செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஸ்ரீஜி வந்துடுவாங்க. அப்போ வந்து நீ கொடுக்கலாம். ஸோ நாங்கள் க்ரீட்டிங் கார்டு வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா சால்வின் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலி இது ஃபார்மசி கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்ரேயா வந்து இது சும்மா இருக்கும்போது முன்னாடியெல்லாம் ட்ராயிங் நிறையா பண்ணுவாள். ஸோ இது எல்லா புக்ஸுமே வந்து சேம் பிக்சர் தான். எல்லா புக்ஸுமே சேம் பிக்சர் தான். அதனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் போர் ஆயிடுச்சு. ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது. அதனால் இதை வச்சே இன்றைக்கி கார்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ இது இல்லைன்னா அது சும்மா தான் இருக்குது. சரிங்களா? inactiveness to activeness, let your child actively develop sports skills அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்மசி கம்பெனி சும்மா ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. அதனால இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நாங்கள் க்ரீட்டிங் கார்டு செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாப்லர் போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் ஸ்ரேயா வந்து அவளுக்கு என்ன தோணுதோ, எப்படி அவளோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் உட்காந்து கைட் மட்டும் தான் பண்ண போகிறேன். நான் வந்து ரெண்டு A4 ஷீட் எடுத்துக்கிட்டேன். அது வந்து கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கவர் பண்ணி ஸ்ரேயா கொடுத்துருவேன். வெளியில் பார்த்திங்கன்னா புக்ஸு அந்த இதெல்லாம் தெரியுது, இமேஜ் அதெல்லாம் தெரியாமல் ஒரு A4 ஷீட்டும் உள்ளே வந்து மெசேஜ் எழுதுறதுக்கு ஒரு A4 ஷீட்டும் பின் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ உள்ளே மெசேஜ் எழுதுகிற பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து 4 கார்னர்ஸ்லேயும் வந்து நல்லா கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளூ அவளையே போட சொல்லி ஒட்டுறேன். ஸோ அப்போ வந்து சூப்பராக நம்ம வந்து மெசேஜ் என்ன எழுதணுமோ எழுதலாம். அவளுக்கு என்ன தோணுதோ அதை எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியும் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பார்க்கலாம். ஹலோ, கிரீன், பர்பிள், ரெட் மத்தியெல்லாம் கொடுத்துட்டு அதே கலரே நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா அவள் வந்து இப்படி கலர் பண்ணியிருக்கா. ஏதோ அவளுக்கு தெரிஞ்சது என்னமோ அதை பண்ணியிருக்கா. அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஹாப்பி டாக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கலாம். அவளுக்கு ஸ்பெல்லிங் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அவள் கேட்டா அம்மா ப்ளீஸ் ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லுமான்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிட்டு அதுக்கப்புறம் பென்னில் எழுதிக்கலாம். ஒரே சைஸ்ல எழுது. P Y ஹாப்பி. இங்கே டாக்டர் ஸ்கீல் எழுது. ஹாப்பி டாக்டர் ஸ்பெல்லிங் தெரியல. D O C T O R. Happy Doctors Day. Yes, for doctors. Yes.
டே டே இங்கிருந்து ஸ்டார்ட் DAY டே. ஸோ ஸ்ரேயாக்கு வந்து ஹாப்பிக்கு ஸ்பெல்லிங் தெரியுது, டேக்கும் அவளே எழுதிட்டா, டாக்டருக்கு மட்டும் தான் என்னை கேட்டா. ஸோ இப்போ ஒரு தடவை சொல்லிட்டேன்னா ஞாபகம் வச்சுக்குவா கண்டிப்பாக. ஸோ இப்போ ஞாபகம் இருக்கா ஸ்ரேயா எழுதுனது? DOCTORS. கரெக்ட், வெரி குட். இனி எப்போ கேட்டாலும் இனி நம்ம அம்மா இடையில இடையில கேட்பேன் டாக்டர் ஸ்பெல்லிங் கரெக்டாக சொன்னோம். சரியா? ஓகே, வெரி குட். சரி எழுதலாம் வா. DAY டே. ஹாப்பி டாக்டர்ஸ் டே. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பென்சில் எழுத சொன்னேன், ஏன்னா நமக்கு இதாகிருக்கும்ல, கொஞ்சம் தப்பானாலும் அழைச்சிக்கலாம் சொல்லிட்டு அவளே ஹாப்பி டாக்டர்ஸ் டே இங்கே எழுதியிருக்கா. ஸோ ஸ்ரேயா குட்டி, உனக்கு என்ன தோணுதோ இந்த சைடு எழுது. என்ன எழுதலாமோ? ஐ லவ் யூ அப்பா. ஓகே சரி, அப்பா ஐ போட்டு இங்கே இரு. இங்கே ஒரே ஒரு ஐ பெருசாக போடுங்க. இங்கிருந்து ஃபுல்லாக சென்டரில் போடு. போதும், ஐ இது வரைக்கும் போதும். போடு. இப்போ இங்கேருந்து எல் போடு. எல் இங்கே இன்னும் எவ்வளோ இடம் இருக்கு பாரு. சரி, இங்கேருந்து இங்கே இருக்கு பார்த்தியா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண, ஏன்னா 4 லெட்டர்ஸ் எழுதணும், இடம் பத்தாது. இங்கேருந்து எழுது. ஓகே பண்ணிட்டா. இங்கே காமி. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு ஆக்சுவலி வந்து அவளுக்கு வாங்கி கொடுக்குறதில்ல, க்ரையான்ஸு கலர் பென்சில் மட்டும் தான் இருக்குது. அதனால் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் அவள் பண்ணியிருக்கா. வீட்டில் என்ன இருக்கோ அவைலபிலிட்டி அதுதான். ஸோ வந்து ஹாப்பி டாக்டர்ஸ் டே ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து எழுதியிருக்கா, க்ரையான்ஸ்லேயே டார்க்காக எழுதியிருக்கா. பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கா. ஸ்ரேயாவோட க்ரீட்டிங் கார்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பா உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க ஸ்ரேயா கிட்டேருந்து க்ரீட்டிங் கார்டு வாங்குறதுக்கு. ஓகே, ஸோ இனி உனக்கு பாப்பாக்கு ஸ்ரேயாக்கு வந்து ரொம்ப ஆசையாமா ஃப்ளவரு பட்டர்ஃப்ளை, நீ அவளுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வரைவா. ஸோ இதெல்லாம் உனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வரைஞ்சு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் வீடியோவில் காமிச்சிக்கலாம். சரியா? ஸ்ரேயா, ஸ்ரீஜி அப்பா, திவ்யா அம்மா, அப்புறம் ரியா தங்கம். ரியா தங்கம், ரியாக்கு மட்டும் தங்கம். இதுதான் லாஸ்ட் தான் ரியாவா? ஏன்னா ரியா அதுதான் குட்டி பாப்பாவா இருக்காங்க. பாப்பா பிடிச்சிருக்கேன். ஓ நான் பிடிச்சிட்டு இருக்கேனா பாப்பாவை? சூப்பர் சூப்பர். இது இது அது அப்பா. நீ என்ன சொல்ற? நான் சும்மா இந்த மாதிரி தூக்கிட்டு நிக்கேன், கையை தூக்கிட்டு நிக்கிறாளாமா. இது வந்து ஸ்ரேயாவாமா. அப்புறம் இது அது அப்பா. அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காங்களாமா? அப்பா சும்மா இந்த மாதிரி அப்புறம் நீ வந்து ஸ்மைல் பண்ணிட்டு பாப்பா கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஓ, நான் வந்து பாப்பா கூட ஸ்மைல் பண்ணிட்டு என்ஜாய் பண்றேனாமா. சரி. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே பேர் எழுதியிருக்கேன். ஸ்ரீஜி, ஸ்ரேயா, ஸ்ரீஜி. ஸ்ரேயாக்கு ஸ்பெல்லிங் கரெக்டு, ஸ்ரீஜிக்கு ஸ்பெல்லிங் கரெக்டு, திவ்யாக்கு மட்டும் ஸ்பெல்லிங், அம்மாவுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கே. கரெக்ட் பண்ணு. DHI வி போட்டு ஒய்ஏ போடணும். ரப்பர் வச்சு அழிச்சிட்டு எழுது. வெரி குட். அவ்வளோதானா? கம்ப்ளீட்டடா? ஓகே, கலர் பண்ணணுமாம்மா. கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக பண்ணியிருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்டு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குடா. அப்பா ஹாப்பியா இருப்பாங்களாம்மா? ஆமாண்டா, நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் அப்பா ரொம்ப ஹாப்பி. அதுவும் ஸ்ரேயா நிச்சயமா ப்ராமிஸ் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே டன். கடையில் கிடைச்சா கூட இந்த மாதிரி greeting கார்டு கிடைக்காது இல்லையா? அப்பாக்கு ஸ்ரேயாவை பிடிக்குமா பிடிக்காதா? எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோ. அப்போ நீ என்ன கொடுத்தாலும் பிடிக்கும். சோ இப்போ வந்து நான் முடிச்சிட்டு இருக்கேன். நான் கலர் பண்ணிக்கலாம். சரி. நான் கீழ இருந்து கலர் பண்ணா பிரவுன் எல்லாமே black. சரி கலர் பண்ணி முடி, அப்புறமா காமிச்சுக்கலாம். சரியா? இல்லைன்னா வீடியோ லாங்கா போயிரும்ல. நீ கலர் பண்ணி முடி, ஃபைனலா காமிச்சுக்கலாம். நல்லா வந்துட்டேன். பட்டர்ஃப்ளைக்கு ஹாய், பட்டர்ஃப்ளைக்கு பாய், பட்டர்ஃப்ளைக்கு பாய், பட்டர்ஃப்ளைக்கு பாய், பட்டர்ஃப்ளைக்கு பாய், பட்டர்ஃப்ளைக்கு பாய், பட்டர்ஃப்ளைக்கு ஹாய், பட்டர்ஃப்ளைக்கு பாய், பட்டர்ஃப்ளை
எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் டே. நம்ம எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணலாம். ஹாப்பி டாக்டர்ஸ் டே அப்பா, லவ் யூப்பா. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போலாம் தொடக்கூடாது அப்பா, ஏன்னா இப்போ வெளியே போயிட்டு வரும்போது குளிக்கணும் கொரோனாக்கு. ஆமாதானடா? ஆமாவா? அம்மா, அப்பா, ஐயா, அக்கா எல்லாரும் வந்து இப்போ நான் வந்துருவேன். சரிதான், இங்க பாரு. அக்கா, ஸ்ரீஜி அப்பா, திவ்யா அம்மா, அப்புறம் திவ்யா தங்க. ஓகே ஓகே, நீதான் அம்மா கையில் இருக்கு. ஓகேவா? அக்கா இங்க நின்று இருக்கே, பார்த்து தெரியுதுல? இங்க மேலே இது கடியில் இருக்குல்ல, பேர் கடியில் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் உள்ள எல்லாம் காமிக்கிறேன். பாரு, இங்க பாருடா. நல்லா இருக்கா? ஹாப்பி டாக்டர்ஸ் டே. ஐ லவ் ILOVEYOU. அக்கா நல்லா இருக்கா? அக்கா படிச்சுக்கோ. ஹாப்பி டாக்டர்ஸ் டே. ILOVEYOU. ஐ லவ் யூ அப்பா. இங்க அப்பா தெரியுதுல? நல்லா இருக்கா? நீ பெருசாக அக்காவும் சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி. ஓகே ஓகேவா? கலர் பார்க்குறா பார், கலர் சூப்பராக கலர் பார்க்குறா. அந்த உள்ள உள்ள பிரைட் கலர்ஸ் இருக்கு பார்த்தியா? அதனால அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்குறா. எப்படி கலர் பார்க்குறா பார். என்ஜாய் பண்ணுற கலர்ஸ். குழந்தைங்க கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பாரு, இந்த பாரு, அவ பேரு பார்க்கிட்டே இரு. அவள் ஐ லவ் யூ சொல்றதுக்கு பார்க்குறாங்க. அப்படி வா, அப்படி வா. அப்பா வந்தாச்சு. அப்பா நேரா போய் குளிச்சுட்டு வரட்டும். ஓகே, உங்களுக்கு கேட்குதா? அப்பா குளிச்சுட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு கண்ணை மூடணும். ஓகே அப்படிங்கிறா. ரியா குட்டி வந்து இதான் தூக்கம் வந்துருச்சு. ஜாலியாக இப்படியே படுத்துட்டு இருக்கா. Thank you. Thank you. Thank you. Thank you. First one open பண்ணிடு. Riya, Shreya, Divya. First இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் பின்னாடி படிக்கணும். Hey, but happy Doctor's Day. Love you அப்பா. பின்னாடி பாரு, பின்னாடி. பக்கத்தில் காமிக்கலாம். நாங்கள் காமிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதே for sheets. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. I love you so much pa. Thank you pa. எனக்குறியா? குடு, காட் குடு, காட் குடு, காமிக்கலாம். இந்த ஐயோ இது உழுகுது பிளர்டா. குடு, காமி காமி. ஸோ இங்கே பாருங்க, நான் முன்னாடி காமிச்சிருப்பேன், பட் ஜஸ்ட் காமிச்சிட்டேன். ஸ்ரேயாவுக்கு வந்து இதே தான் வேலை. நிறைய எழுதி எழுதி பேப்பரில் எழுதி எழுதி, நான் தூங்கும்போது தலாணி கடியில் வைப்பா, ஸ்ரீஜி தூங்கும்போது தலாணி கடியில் வைப்பா.